டாக்டரின் ஆஃப் பைபிள் ஸ்டடியில் சிம்பிள் ஃபார் த பைபிள், வேதத்துக்குரிய சின்னங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சின்னங்கள் ஆர் சைன், அடையாளம், உருவகம் இல்லையா? நம்ம பார்த்தது நம்பர் 1 எ மிரர், ஒரு கண்ணாடி. வேத வசனத்தை கண்ணாடிக்கு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது எ சீட், ஒரு விதை. ஒரு விதை என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே வேலைக்காரன் சொஸ்தமாகும். ஒரு வார்த்தை, ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. கல்வாரி சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்ட், ஒரு வார்த்தை, எல்லாம் முடிஞ்சிச்சு. சகல உலகத்துக்கும் உள்ள நியாய தீர்ப்பு அப்படியே அந்த ஒரு வார்த்தையில் அடங்கிடுச்சு. பாதாளம் வெறுமையாக்கப்பட்டுடுச்சு. பாதாளத்தை கர்த்தர் வெறுமையாக்கினார். ஆமென். பாதாளம் தோற்று போனது, ஒரு வார்த்தை. அடுத்ததாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறது வாட்டர். ஆமென். மன்னிக்கவும், கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது வாட்டர் இல்லையா? வாட்டர். இன்றைக்கு நம்ம பார்க்கிறது வார்த்தை தண்ணீர் வார்த்தைக்கு அடையாளம். இன்றைக்கி நம்ம பார்க்கிறது எ லேம்ப். என்னது? ஒரு விளக்கு, எ லேம்ப். அப்போ சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தை எனக்காக ஒருவர் வாசி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. The word is a lamp unto my feet and a light unto my path. Amen. இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இந்த விளக்கு, இந்த லேம்ப், வேதத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தில் அது முதலாவதாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 23 வசனம். யாத்ராகமம் 37 அதிகாரம் 23 வசனம். அதன் 7 அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான். இது சிம்பாலிக் ஆஃப் சர்ச், 7 சபைகளுக்கு அடையாளமாக கர்த்தர் ஆதியில் என்ன சொன்னார்? ஆசாரிப்பு கூடாரத்தில் அதன் 7 அகல்களை, குத்து விளக்குக்கு 7 அகல்கள், குத்து விளக்குனாலே ஒரே பொன்னினாலே அடிக்கப்பட்டிருக்கணும். அதில் 7 அகல்களும் சிம்பாலிக் ஆஃப் சர்ச், 7 சபை. பின்னால் அதுக்கு உள்ள சபைக்கு அடையாளமாக அன்னைக்கு அதுக்கு 7 அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினாலே செய்தான். பசும்பொன்னினாலே செய்தான். அடுத்தது ஆலயம். இது டேபர்நேக்கிள், ஆசாரிப்பு கூடாரம். அடுத்தது டெம்பிள். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 15 வசனம். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். 21 சொன்னா, சாரி, 28. பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளில் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் என்ன செய்யணுமா? சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும். ஓகே, அது எங்க ஆலயத்தில் வைக்கப்பட வேண்டிய விளக்கு. ஓகே, ஸ்தோத்திரம். நம்பர் 1 எங்கே பார்த்தோம்? டேபர்நேக்கிள், ஆசாரிப்பு கூடாரத்தில். அடுத்தது ஆலயத்தில். அடுத்ததாக ஆமென், த ப்ரொசிஷன்ஸ், நிலையானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 1 8 வசனங்கள் வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு
தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்ப அந்த விளக்கு தண்டு இல்லையா, விளக்கு தண்டு அதுவும் சபையைத்தான் குறிக்கிறது. அந்த விளக்கு அதாவது விளக்குகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த கிராமத்துலலாம் அந்த காலத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட்ஸ்னு ஒன்று கொண்டு போவாங்க. பெட்ரோமாக்ஸ் லைட், அதுக்கப்புறம் இந்த ஒரு மண்ணெண்ணெய் ஊற்றுற லாம்பு அதெல்லாம் கூட தூக்கிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலலாம். அதில் கூடயே எண்ணெய் கொண்டு போவாங்க. சப்போஸ் எண்ணெய் ஆயிடுச்சுன்னா, இங்கே எண்ணெய் விளக்கு அடைய போகிற மாதிரி இருக்குன்னா எண்ணெய் குறையுதுன்னு அர்த்தம். எண்ணெயை ஊற்றுவாங்க, அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றுவாங்க. அப்போ மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். இந்த விளக்கு குறித்து கவலை இல்லை. விளக்குங்கிறது நிறைய அர்த்தம் இருக்குது. வேத வசனத்துக்கு விளக்கு அர்த்தம், கர்த்தருக்கு விளக்கு அர்த்தம், வெளிச்சம் அர்த்தம், பரிசுத்தத்துக்கு விளக்கு அடையாளமாக வருகிறது. அதை நம்ம பார்ப்போம். அப்போ 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். வயலில் 2 பேர் வேலை செய்வான், ஒருத்தி எடுக்கப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவான். அப்போ அதுதான் அப்படி தான் கணக்கு வருது. அப்போ இதில் 10க்கு 5னா அப்போ மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே அப்போ இந்த உலகத்தில் இயேசு வருகிறார், தாமதிக்குது. இன்றைக்கி எவ்வளோ நெருக்கங்கள் வருது, எவ்வளோ நம்ம சபை கட்டணுன்றோம். இன்னொன்று இப்போ தான் நம்ம எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுறோம். ஆமென். அப்போ ஸ்தோத்திரம் இல்லையா. கர்த்தர் நம்ம இப்படி பல இதில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய போராட்டங்கள், எப்படியோ நித்திரை மயக்கம் வந்துடுது, எப்படியோ ஒரு அசதி வந்துடுது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அசதி வந்துடுது. எல்லாமே நூல் பிடிச்ச மாதிரி நடக்குதா சபைகளில்? கண்டிப்பாக இருக்காது. புத்தி உள்ளவங்களும் புத்தி இல்லாதவங்களுமே நித்திரை மயக்கம் எல்லாருக்கும் தான் ஒன்றா வருது. எல்லாருக்கும் நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா, சந்தர்ப்பத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப என்ன வருது, சபை இப்படி இருக்கே, சொன்னால் கேட்க மாட்டுறாங்களே, இப்படி ஒரு எழுப்புதல் வரலையே. அந்த ஒரு பாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாரம் என்னன்னு. விளக்கையும் பார்ப்பாங்க, எண்ணெயையும் பார்ப்பாங்க, இடையில முடித்து விளக்கையும் பார்ப்பாங்க, எண்ணெயும் பார்ப்பாங்க. இது ஒரு அலர்ட்னஸ். விளக்கு ஐயோ இன்னும் வரலையே, அவள் வர்றதுக்குள்ளே தாக்கு பிடிக்குமா, வர்றதுக்குள்ளே இந்த எண்ணெய் எரியுமா, இந்த எண்ணெய் இருக்குமா, நம்ம கையில் கேனில் வச்சுருக்கோமே வர்றது, இது அது போதுமா, இப்படி பல கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்களும் கூட நித்திரை மயக்கம் அடைந்துட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி எல்லாரும் ஆயத்தப்படுத்துறாங்க. எல்லா சபையும் ஆயத்தமாக தான் இருக்கு. இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார், ஆயத்தம் பாருங்க. எல்லாம் என்ன, இரவு ஜெபம் என்ன, உபவாச ஜெபம் என்ன, தேசத்துக்காக ஜெபம் என்ன, அந்த எல்லாமே எல்லா சபையிலும் நடக்குது, நடக்காமலாம் இல்லை. ஆனால் அங்கே பாருங்க, புத்தி உள்ளவர்கள் தூங்கி போனவங்க, அப்படியே தூங்கினவங்க கிட்ட 5 பேர்கிட்ட என்ன இருக்குது, ஸ்பேர் ஆயில் இருக்குது. தூங்கினவங்க 5 பேர்கிட்ட என்ன இல்லை, ஸ்பேர் ஆயில் இல்லை. விளக்கு தண்டில் இருக்கிற எண்ணெய் மட்டும்தான். அது எரிஞ்சு தீஞ்சு போச்சுன்னா அதுக்கு மேலே எண்ணெய் கிடையாது. அப்போ பாருங்கள், புத்தி இல்லாதவர்கள், அவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக போதும். அப்போ இது ஃபிகரேட்டிவ் ஆஃப் அப்படின்னா உருவகப்படுத்துவது. இந்த லேம்ப், இந்த வெளிச்சம், இந்த விளக்கு
உருவகப்படுத்துவது யாரை உருவகப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஆமென். அப்ப தேவன் யாராக இருக்கிறாராம்? விளக்காக இருக்கிறார். வேதத்தில் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஹல்லேலூயா. நீர்தான் என் விளக்கு, நீர்தான் என் நம்பிக்கையின் விளக்கு, நீர்தான் என் ரட்சிப்பின் விளக்கு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கும். நீர்தான் என் விளக்காக இருக்கிறீர், என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்போ விளக்கு யாருக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது. விளக்கு யாருக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு. கர்த்தர் அருளுகிற கட்டளை, கமாண்ட்மெண்ட். ஆமென். கட்டளையே விளக்கு. For the commandment is the lamp, and the law is light, and the law is light, and reproofs of instruction are the way of life. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவவழி. அப்போ கர்த்தரே விளக்கு, கர்த்தர் அருளுகிற கட்டளையே என்னதான்? விளக்கு, வேதமே வெளிச்சம். அடுத்தது என்னது? போதக சிட்சையே. அந்த வார்த்தையை உணர்ந்து பேசுகிற போதக சிட்சைன்னா என்னது? ரீப்ரூஃப்னா என்னது? உங்கள் தவறை சரி பண்ணுறதுக்காக பேசப்படுகிற வார்த்தை போதக சிட்சை. நல்லா போட்டிருக்கு தமிழில். போதக சிட்சைனா சபையில் போதகர்கள் சிட்சித்து வார்த்தையை பேசுகிறது. எப்படி போனால் என்ன, நீ கடைசியில் பரலோகம் போனால் என்ன, போனால் எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன. அதல்ல, அது போதக சிட்சை இல்லை. ஆமென். அது ஒன்றுமே தெரியாத ஒரு சிட்சை. அது என்னன்னே தெரியாது, அது சொல்லக்கூடாது. போதக சிட்சை இருக்கணும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அடுத்ததாக பாருங்க, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அக்காலத்தில் நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து. This is God justice. இதுக்கு என்ன பேரு? God's justice. கர்த்தருடைய நியாயம். காலத்தில் நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். திஸ் இஸ் காட்ஸ் ஜஸ்டிஸ். ஓகே. அடுத்ததாக பாருங்க, யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். Amen. This is prosperity. ஐஸ்வர்யம், செல்வாக்கு. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் இருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த ப்ராஸ்பரிட்டி வருகிறது? ஆமென். ப்ராஸ்பரிட்டி. முந்திலாய் இருளில் கடந்தேன், வார்த்தையாகிய வெளிச்சம் அவர் போதக சிட்சை கண்டித்து என்னை உணர்த்தி நடத்த வேண்டிய வழியில் நடத்தினால அவர் அருளின வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. தலைனா சிந்தனை தோன்றுகிற இடம். சிந்தனை மண்டலங்களையே அந்த வெளிச்சம் எப்படி மாற்றிடுச்சு? நிறையா பேருக்கு சபையில் புதுசாக மாற்றிடுச்சு. அப்படி எனக்கு மாற்றிருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க? ஆமாம். இந்த போதக சிட்சை தான், இந்த கர்த்தருடைய வார்த்தை தான்
என் தலையின் மேலே அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். இருள் போன்ற பாவம், இருள் போன்ற மீறுதல், இருள் போன்ற சில எத்தனையோ சத்ருவுடைய கிரியைகள் இவைகளுக்குள்ளே சிக்கி கிடந்த நம்ம அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை, எவ்வளோ உண்மை. எவ்வளோ பேர் கடக்க முடியாமல் பாதியிலே ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிருக்காங்க, பாதியிலே போயிருக்காங்க. ஐயோ, இந்த இருளை கடக்க முடியலையே, இந்த பாவத்தை கடக்க முடியலையே, இந்த சாபத்தை கடக்க முடியலையே, சபைக்கு வந்தும் இன்னும் பாவம் தீரலையே, சாபம் தீரலையே, அப்படி எத்தனை பேர் புலம்பி போயிருக்காங்க. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போனேன்னா இருளை போல ஒரு ஷேடோ உன் வாழ்க்கையில் உன் மேலேயோ உன் குடும்பத்து மேலேயோ உன் பிள்ளைகள் மேலேயோ வரவே கூடாது. இருள் வரவே கூடாது. ஷேடோ ஆஃப் டார்க்னஸ் வரவே கூடாது. இருள் பிசாசு, இருள் சிம்பாலிக் ஆஃப் சாட்டன். ஆமென். அவனுடைய இருளுடைய ஆதிக்கங்கள் பிள்ளைகள் மேலேயோ தொழில் மேலேயோ ஊழியத்திலேயோ ஜெப வாழ்க்கையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ வரவே கூடாது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். ஒரு சபையில் இருந்தனாக்கா நீ இருளை கடக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் வெளிச்சமாக எங்கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் அருளின வெளிச்சத்தினாலே, வெளிச்சமான தேவன், வெளிச்சமான வார்த்தை, வெளிச்சமான போதக சிக்ஷை, வெளியரங்கமாய் பேசி கண்டிக்கிற வார்த்தை வெளியரங்கமாய் பேசுகிறது. ஆமென். மறைமுகமான கடிந்து கொள்ளுதல் அல்ல, வெளியரங்கமான கடிந்து கொள்ளுதல். ஆமென். அதான் போதக சிக்ஷை. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 31 அதிகாரம் 18 வசனம். நீதிமொழிகள் 31:18. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். திஸ் இஸ் என்னதுன்னா தொழில், இண்டஸ்ட்ரி. ஆங்கிலத்தில் அப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷில் படிப்பா. She perceiveth that her merchandise is good. Her candle goeth not out by night. பார்த்தீங்களா? இரவில் அவள் விளக்கு அணையாதிருக்கும். அவள் தொழில், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். ஒரு தொழில், வீட்டுக்காரர் ஒரு தொழில் பண்ணுறாரு, ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. அதில் யாருக்கு ரொம்ப பங்கு இருக்குது? மனைவிக்கு பங்கு இருக்குது. மனைவிக்கு பங்கு இருக்குது. வீட்டுக்காரர் வேலை செய்கிறாரு, ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறாரு. அதில் யாருக்கு பங்கு இருக்குது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டணும். அவருடைய விளக்கு இரவிலே அணையாது இருக்குமா? அவருடைய விளக்கு இரவிலே அணையாது இருக்கும். இரவிலே அவருடைய விளக்கு, இரவுங்கிறத என்ன சொன்னேன்? டார்க், பிசாசு கிரிய, தொழிலுக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள். நீ எப்படி என்ன வீட்டில் எனக்கு சாப்பாடு நடந்தால் போதும், பிள்ளைகள் படித்தா போதும், எனக்கு பணம் வந்தால் போதும், நீ எப்படி இருந்தால் எனக்கு என்ன? அது சீக்கிரத்தில் அணைஞ்சிடும். அவள் விளக்கு அணையாது. நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்கள் கணவர்மார்களுக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய பிஸ்னஸுக்காக. அவங்க வேலைக்கு போன பிற்பாடு, தொழிலுக்கு போன பிற்பாடு நீங்கள் தான் என்ன செய்யணும்? முழந்தால் படியிட்டு ஜெபிக்கணும். உண்மை. அப்படி ஜெபிக்கும்போது தான் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு, அவளுடைய இண்டஸ்ட்ரி எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். அவளுடைய அந்த லைன் எப்போவுமே போயிட்டே இருக்கும். ஸ்மூத் செயிலிங் போயிட்டே இருக்கும். கர்த்தர் பார்க்கும்போதெல்லாம் விளக்கு அணையாது இருக்கும். ஆமென். பிசாசு கிரியைகளில் வரும்போதெல்லாம் கர்த்தரை விளக்கி காப்பார். அடுத்ததாக யோபுடைய புஸ்தகம் 18 அதிகாரம் 6 வசனம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். இது மரணத்தை குறிக்கும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும்.
Amen. The light shall be dark in his tabernacle, and his candle shall be put out with him. அவன் விளக்கு அவனோடு கூடவே அணைந்து போகும். இது மரணத்தை குறிக்கிறது. சரியா? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், அப்ப அந்த 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அங்க சபையில் குத்து விளக்கு பார்த்தோமே யாத்திராகமத்தில். அப்ப அந்த குத்து விளக்கு என்னன்னு பார்த்தோம். சபைகள் 7 குத்து விளக்கு, 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில் உலாவுகிற கர்த்தர் 7 சபையை குறிக்கிறது இல்லையா? 7 சபையை குறிக்கிறது. த சர்ச்சஸ். அடுத்ததாக தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும். தானியேல் 10:6. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்கள் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இது யாரை குறிக்குதுன்னா கிறிஸ்துவை குறிக்குது. ஆமென். இது எங்க வெளிப்படுதுன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் எப்படி இருந்ததாம்? அக்கினி ஜுவாலை. அப்போ இவைகளெல்லாம் இந்த விளக்குக்கு ஓமைகளாக சொல்லப்பட்ட காரியங்கள். இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே வருவோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தது போல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இதில் 2 ஃபெமிலியர் பிப்ளிக்கல் இமேஜஸ் கம்பைன் இன் திஸ் வேர்ஸ். 2 பிரசித்தி பெற்ற சொற்கள் இந்த இதில் இணைந்து வருகிறது. அதில் என்னென்னா, ஒன்று லைஃப், இன்னொன்று பாத். ஒன்று என்னது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. ஆமென். ஒன்று வழியையும், இன்னொன்று எதை குறிக்கிறது? ஜீவனையும் குறிக்கிறது இல்லையா? லைஃப் இஸ் அ பாத். ஆமென். 32ஆம் வசனத்தை படிங்க, புரியும். 119ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். நீரின் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். நீர் என் 119 32ஆம் வசனம். சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகள் வழியாக ஓடுவேன். நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். I will run the way of thy commandments when thou shalt enlarge my heart. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது. ஆமென். நீர் என் இருதயத்தை, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். 35ஆம் வசனம். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் படிங்க. Make me to go in thy path. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை போக செய்யும். Make me to go in the path of thy commandments, for therein do I delight. என்னை போக செய்யும். உம்முடைய கற்பனைகளின் பாதைகளிலே என்னை போக செய்யும். இந்த கற்பனைகளின் பாதைகளிலே என்னை நடத்தும்னு தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு?
கோ இன் த பாத் ஆஃப் தை கமாண்ட்மெண்ட்ஸ். டு கோ, போகச் செய். அப்போது 101ஆம் வசனத்தை வாசிங்க. 101, 119. உம்முடைய வசனத்தை உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நான் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். தீபம்னா என்னது? லைட், வெளிச்சம், லேம்ப் இல்லையா? வசனம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. ஆமென். உமக்கு பிரியமான பாதையில் ஓடும்படிக்கு, இருதயத்தில் காத்து கொள்ளும்படிக்கு. அடுத்தது உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை நான் என்ன செய்கிறேன்? விலக்குகிறேன். அப்போ இந்த வேதமே விளக்கு, போதக சிக்ஷையே ஜீவ வழி. எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ஆமென். அதுக்கு நம்ம எவ்வளவா விளக்கப்படுகிறோம், அந்த வசனத்துக்கு எவ்வளவா எச்சரிக்கப்படுகிறோம், அந்த வசனம் எவ்வளவா நம்மோடு கூட பேசுகிறது. ஆமென். நமக்கு புரியலைன்னா கூட கர்த்தர் இன்னொருத்தர் மூலமாக புரிய வைக்கிறாரே. அல்லேலூயா. அப்போ 128ஆம் வசனம், 128ஆம் வசனம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. வார்த்தை எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இப்போ 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ தினமும் ஜெபிக்கணும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். ஆமென். thou will show me the path of life. இல்லையா? அங்கே நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஆமென். இல்லையா? வழி, ஜீவன். ஆமாம். அப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரியும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமம் என்ன? வார்த்தை. அவருடைய நாமம் என்னது? வார்த்தை என்பதே. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எதில் நடத்துகிறார்? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He leadeth me in the paths of righteousness for his name's sake. Hallelujah. அப்போ 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உமது பாதைகளை எனக்கு போதித்தருளும். Show me thy ways, O Lord, teach me thy paths. Amen. வழிகளை தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அடுத்து, God's word is the light. Amen. That helps us follow the right path. Amen. சரியான பாதையிலே அடுத்து இந்த God's word, அந்த வார்த்தை நம்மளைய எப்படி வெளிச்சமான வார்த்தை சரியான பாதையில் நம்ம என்ன செய்கிறது? நடத்துகிறது. இது 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனத்தில் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம்
இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் 119, 130, 130, வசனம் 130. இங்கிலீஷ்ல படிப்பா. The entrance of thy words giveth light. It giveth understanding unto the simple. உடைய வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக ஆக்கும். அப்போ வார்த்தையின் வெளிச்சம் நம்முடைய இருதயத்திற்குள்ளும் நமது மனதுக்குள்ளும் வரும்போது ஆமென் brings spiritual insight அப்படின்னா என்னது? ஆவிக்குரிய உள் பார்வை. வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், அவுட்வேர்ட். இப்போ அந்த வசனம் பிரசித்தம் தந்து, சங்கீதம் 130 படிச்சீங்கல்ல, பிரசித்தம் தந்து the entrance of the words giveth light. entrance இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். ஆமென். it giveth understanding unto the simple. வேத வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதைகளை உணர்வுள்ளதாய் மாற்றும். அது நம்முடைய உள் ஜீவியத்துக்குள்ளே வரும் பொழுது ஆமென். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் இன்சைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரை வாசிங்க. 1 கொரிந்தியர் ஆமென். 2 கொரிந்தியர் 4 1-6. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. Spiritual insight and understanding. Spiritual insight and understanding. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், அதில் மாத்திரமே அவுட்வேர்டில் மட்டுமே நம்ம நடந்து போயிட்டு இருக்க முடியாது. அடுத்து கர்த்தர் உள்ளுக்குள்ளே பேசுவார். ஸ்பிரிச்சுவல் இன்சைட், உள்நோக்கு பார்வை, உள்நோக்கில் ஆவிக்குரிய உள்நோக்கு நம்முடைய இருதயம். இதெல்லாம் கேட்டு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, இருதயத்தை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் ஆத்துமத்தை ஆவியை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், சும்மா வசனத்தை கேட்டு நடக்கிறேன்னா நடக்க முடியாது. உள்ளான ஜீவியம் மாற்றப்பட்டால் ஒழிய வசனத்துக்கு ஏற்றபடி உங்களால் நடக்க முடியாது. புரியுதா? வெளியில் நடத்துறது உங்களை உள்ளேயும் நடத்தணும், உள்ளே நடத்துறது உங்களை வெளியில் நடத்தணும். உள்ளே நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேத வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையாகிய என்னை உணர்வுள்ளதாய் மாற்றும். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஆமாம், நீங்கள் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேதையாக இருக்கலாம். தாவீதுக்கு பாருங்கள், நீ போய் சகோதரனுக்கு இந்த காரியத்தை கொடுத்துட்டு வான்னு தகப்பன் அனுப்புகிறான். அப்போ தாவீதுக்கு உண்மையிலே தெரியாது. என்ன தெரியாது? அங்கே கோலியாத்து இருக்கான், கோலியாத்துக்கு தான் தகப்பன் அனுப்புகிறான் அப்படின்னு தெரியாது. தகப்பனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். பாருங்கள், அவனுடைய இன்சைட் என்னது? அவனுடைய ஸ்பிரிச்சுவல் இன்சைட் என்னது? 5 ஸ்மூத் ஸ்டோன், ஷெப்பர்ட்ஸ் பேக். அவனுடைய மேய்ப்பனுக்குரிய அடப்பம். எஸ், அதுதான் அவனுக்குரியது. அதில் எப்போவுமே 5 கல் இருக்குது. 5 கல்லை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறான். அது மேய்ப்பனுக்குரிய கோல், அது மேய்ப்பனுக்குரிய அடப்பம். போதக சிக்ஷை எப்போவுமே அவன்கிட்ட வார்த்தை இருக்கும். ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஊழியன்ட்ட, ஒரு உண்மையான ஆவிக்குரிய சபையில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட, இத்தனை பைபிள் ஸ்டடி கேட்குற உங்கள்கிட்ட பைபிளுடைய ஒரு வார்த்தையாவது வல்லமையாக கிரியை செய்யணும். இல்லை சும்மா கேட்டெல்லாம் வேஸ்ட். சும்மா டைம் பாஸுக்கு வந்துட்டு டைம் பாஸுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஒன்று அவுட்வார்ட்லேயும் கிரியை செய்யணும், இன்வார்ட்லேயும் கிரியை செய்யணும். இன்வார்டுங்கிறது உங்கள் அவுட்வார்டுக்கு தெரியாது. புரியுதா? இன்வார்ட் ஃபுல்னஸ் ஆஃப் விஸ்டம், ஃபுல்னஸ் ஆஃப் ஆக்டிவேட் வரும்பொழுது, அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது, ஓ தேவன் இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறார், பேசு, செய், டூ, கர்த்தர் சொல்லுவார். ஆமென். அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? சகோதரர்கள்ட்ட கேட்குறான் பார்த்தீங்களா, நான் இங்கே வந்ததற்கு ஒரு என்ன முகாந்திரம் இருக்குது சொல்லு கேட்டால் அவனுக்கு என்ன சொல்லுவான்? இப்போ எனக்கு தெரியாது, ஆனால் முகாந்திரம் இருக்குது. உனக்கு இந்த பைத்தம்பயிரையும் இந்த சீஸ் கட்டியையும் கொடுத்துட்டு போகிறது தான் வந்து நீ நினச்சிட்ருக்கிற. அதுக்கு தான் அனுப்பிச்சாரு, இல்லைன்னு அதுக்கு தான் வந்தேன். அதையும் தாண்டி முகாந்திரம் இருக்குது, அதையும் தாண்டி ஒரு முகாந்திரம் இருக்குது. கரங்களை வேற்றுங்க,
வெறும் அவுட்வார்டில் மாத்திரம் நடக்கக்கூடாது. விளக்க பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், புத்தி உள்ளவங்க அவுட்வார்ட் இன்வார்ட் ரெண்டுலேயுமே இருக்குது ஃபுல்னஸ். புத்தி இல்லாதவங்ககிட்ட வெறும் அவுட்வார்ட். இதுதான் இன்வார்ட்லேயும் இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. பார்த்தீங்களா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்க தெரியணும். அது வெட்கமானது அந்தரங்க காரியம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குப்பா? But have renounced the hidden things of dishonesty, not walking in craftiness, nor handling the word of God deceitfully, but by manifestation of the truth. போதும். அப்போ வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று. ஹல்லேலூயா. இந்த உள்ளும் புறமும் இருந்தா தான் இந்த மாதிரி வார்த்தை வரும். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று வழங்க பண்ணுகிறோம். இந்த வார்த்தை பரலோகம் போகிற வரைக்கும் அவங்க வாயில் இருக்கும். நான் உண்மையாக செஞ்ச ஆண்டவரே, நான் உண்மையாக தான் ஊழியம் பண்ணேன், நான் உண்மையாக தான் மாறணும்னு சொன்னேன். அவங்க அதை அப்படி எடுத்திருக்காங்க, நான் என்ன செய்கிறது ஆண்டவரே? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் சொல்கிறான், என்னுடைய வஸ்திரத்தெல்லாம் போட்டு போ, என்னுடைய கேடகத்தெல்லாம் போட்டு போ. அவன் பயப்படுவான். அப்படின்றத நீயே போயிருக்கலாமே, ஐயா. நீ எதுக்கு என்னையும் அனுப்புகிற? உன் ஹைட் என்ன, உன் வயசு என்ன, என் வயசு என்ன, என் ஹைட் என்ன? உனக்கு தோளுக்கு கீழேனா நீ உன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் போக முடியுமா, நடக்க முடியுமா? இந்த அபியாசம்லாம் எனக்கு இல்லை. ஆமென். மை இன்சைட், மை ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஆவியானவர் என்னை இயக்குவது வேற மாதிரி என்னை இயக்குறார், வேற மாதிரி என்னை நடத்துகிறார், தெளிவாக என்னை நடத்துகிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை என்ன செய்கிறார்? நாங்கள் வெறுத்து, வெட்கமாக இருக்கிற அந்தரங்க காரியங்களை வெறுக்க வைக்கிறார். தந்திரமாய் நடவாமலும், தந்திரமாக கன்னிங்காக நடக்காமல், சோத்ரா ரொம்ப கிளவராக நடக்காமல். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நிறைய பேர் ரொம்ப கிளவராக தான் வராங்க. ஆமாம், நிறைய சபைகளில் நான் பார்க்குறேன், ரொம்ப தந்திரமாக வராங்க. சில பேர் தந்திரமாக சில சபைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை விட முடியலை. இங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க, இங்கே கண்டுபிடிச்சி அதை குறித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பேச்சுக்கால் வர ஆரம்பிச்சிருச்சு, அங்கே பேச்சும் வராது, மூச்சும் வராது, காய்ச்சும் வராது. உண்மை. ஏன்னா அங்கே கடல். புரியுதா? ஒரு நாள் கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குனார்னு வைங்க, அன்னைக்கு அடுத்த இடம் எங்கடா ஓடுன்னு ஓடும். உண்மை. நீ வெட்கமான அந்தரங்க காரியங்களை நீயோ உன் குடும்பமோ உன் பிள்ளையோ வெறுக்காமல் இருந்தா, போதக சிக்ஷையை கேட்டு நீ உணராமல் இருந்தா, புத்தி இல்லாத ஸ்திரீ தான், புத்தி இல்லாத கன்னிகை தான். எங்கள் விளக்குகள் அணைந்து போகிறது. எங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தை, விளக்கு போன்ற வார்த்தை, வெளிச்சம் போன்ற வார்த்தை எல்லாம் அணைஞ்சே போச்சு, அணைஞ்சே போச்சு. ஒன்றும் ஞாபகத்துக்கு வரமாட்டுது, ஒன்றும் ஆக்டிவேட்டில் வரமாட்டுது. படிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வஸ்திரத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பு உத்தமன் என்று நிற்கணும். நீங்க உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன் அபிமெலேக்கு சொன்னான் பாருங்க. நீ தப்பு செஞ்சிட்டடா, நீ தவறு செஞ்சிட்ட, அடுத்த மனைவியை நீ இச்சித்துட்ட. ஆண்டவரே உண்மைதான், நான் இச்சித்துட்டேன். இவன் என்ன சொன்னான்? இவன் சகோதரியில் சொன்னான்,
நான் இவளை மனைவி ஆக்கிக்கலாம், இவளை மனைவி ஆக்கிக்க இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து இவளை உயர்ஸ்தானத்தில் வைக்கலாம், இவனையும் உயர்ஸ்தானத்தில் வைக்கலாம். இந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் செஞ்சேன். இவன் மட்டும் மனைவியும் சொல்லியிருந்தா நான் ஏன் ஆண்டவரை செஞ்சுருக்க போகிறேன்? எவ்வளோ உத்தமம் எழுதியேன் பார்த்தீங்களா? ஆமென். மூணாம் வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். ஒரு சபையிலேருந்து பேசுகிற வார்த்தை ஒரு விசுவாசியை உயிர்ப்பிக்கலைன்னா அது அவனுக்கு எப்படி இருக்குது? மறைபொருளாக இருக்குது. அவன் சீக்கிரத்தில் கெட்டு போயிடுவான். சீக்கிரத்தில் சபையில் இருக்க மாட்டான். ஆமாம். என்ன போதக சிகிச்சையை நீங்கள் கொடுங்க, என்ன ஜீவ வழியை சொல்லுங்கள், வசனம் அப்படி தான் சொல்லுது. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். இந்த வார்த்தை என்ன ஆண்டவரே இது சொன்னீங்களே, வார்த்தை என்ன? எந்த வார்த்தை? ஒரு மனுஷன் விதைக்க புறப்படுறான், சில விதைன்னு சொன்னீங்களே. தனித்து இருக்கும்போது கேட்குறாங்க சீஷர்கள், சுவிசேஷம் சொல்கிறார் ஆண்டவர். அவங்களுக்கு அது விளங்கலை. ஆண்டவர் விளக்கி சொல்கிறார், விதைங்கிறது வேத வசனம்பா. அப்போ இது இடம், முள்ளுள்ள இடங்கிறது கைண்ட்ஸ் ஆஃப் சாயில். இப்படிப்பட்ட மனுஷர்கள், இப்படிப்பட்ட காரியம். கல்லான இருதயங்கிறது கடினமான இருதயத்தை குறிக்கிறது. கல்லான கற்பாறை போன்ற இடம் விளக்கி சொல்கிறார். அப்போ உள்ளும் புறமும் அவங்களுக்கு விளக்கப்படுது. அப்போ சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் யாருக்கு தான் மறைபொருளாக இருக்கும்? எனக்கு இன்னும் புரியலையே, எப்படி அவன் இருதயம் கடினமாக மாறும்? என்ன கேள்வி இது? கடினமாக மாறி இருக்குன்றார் ஆண்டவர். கடினமாக மாறினால தான் அவனுக்கு வேத வசனத்தை விதைக்கும் போது அவன் கொஞ்சம் கேட்குறான். அப்புறம் இங்கெல்லாம் என்ன இருக்குது? ஸ்டிஃப்னு, அப்படியே கடினமாக பாறை போல் கல்லுளி மங்க மாதிரி இருக்கான். கர்த்தர் ஒருத்தர் இருந்தால் அவர் என்கிட்ட வந்து பேசட்டும். எப்படி? என்கிட்ட இறங்கி வரட்டும், என்கிட்ட பேசட்டும். அவர் கர்த்தர் தானே. இந்த மாதிரி ஆள்லாம் நிறையா இருக்கான். அவன் தான் கடின இருதயம் உள்ளவன். அவனை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கத்துலேருந்து இடித்தாலும் அந்த பக்கத்துலேருந்து இடித்தாலும் எந்த பக்கத்தில் இடித்தாலும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். ஆமே. எஸ். அதுமாரி வழி அருகே இருக்கிறவன் எல்லா பேச்சையும் கேட்பான். அந்த கூட்டத்துக்கு போவான், இந்த கூட்டத்துக்கு போவான், அந்த வாட்ஸ்அப்பை பார்ப்பான், இந்த ரீல்ஸை பார்ப்பான். வீட்டில் உட்காந்துக்கிட்டே கொரோனா முடிஞ்சு இத்தனை காலம் ஆகி போச்சு. இன்னும் வீட்டில் உட்காந்து எதை பார்க்குறாங்களாம்? சபை ஆராதனையை பார்க்குறாங்களாம். இவன் தான் வழி அருகே எல்லாரும் நடந்து போய் அந்த பாத்தே எப்படி இருக்கும்? நீ அங்கே போய் என்னதான் வசனம் சொல்லுங்க, சபைக்கு வாங்க, பந்தி எடுங்க. நான் முடியலை, எனக்கு நான் ஸ்க்ரீன்லேயே பார்த்துடுறேன். ஆமென். கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்குறேன். நிழலாட்டமாக பார்த்தே சேர்ந்துருவாங்க. போய் முகமுகமாலாம் பார்க்க மாட்டாங்க. சரி, படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆமென். நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அதான் ஹார்டன். மனசை குருடாக்கினான். ஸ்டிஃப் நெக்குடு. அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் காரணமாக பேசுவாங்க. இவங்களா இமேஜ் பண்ணிக்கிறது, இவங்களா எதையாவது. அது அப்போவே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன ஆக்கிட்டான்? குருடாக்கிட்டான். ஒரு நிக்கதோமு பாருங்கள், ஆண்டவர் கட்டிச்சுக்கிறாரு. நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் தெரியலையா? அவனுக்கு ரொம்ப நாள் அந்த சத்தியம் குழப்பிட்டே இருந்திருக்கும். என்ன செஞ்சான்? ஒருவனுக்கும் தெரியாமல் நைட்டில் வந்து ஆண்டவர் சந்திக்கிறான். அப்படின்னா ஆண்டவர் அவங்ககிட்ட ஏன் பேசினார் தெரியுமா? நைட்டில் வந்து என்னை சந்திச்சல்ல, அதிலே புரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். ஏன்னா இன்னசென்ட். நைட்டில் அவன் வந்து போதகன், இஸ்ரேலில் போதகன். இவர் போய் காலையில் போய் இவர் ஏன் போய் சந்திக்கிறான்? இவரை போய் ஏன் சந்திக்கிறான்? இவன் இஸ்ரேலில் போதக. இவருக்கு என்ன? இவர் நமக்கு எல்லாம் அகேன்ஸ்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இவரை போய் ஏன் சந்திக்கிறான்? நைட்டில் யாருக்கும் தெரியாமல் சந்திக்கிறான். எப்படியாவது சத்தியத்தை அறியணும், எப்படியாவது இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், என் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்.
அவர் தனிமையாக இருக்கிற நேரத்தில் நைட்டில் போயிட்டு அவரை போய் அவர் டிஸ்டர்ப்னு பண்ணாமல், ஆண்டவரே இப்படி என்ன, இது என்ன, ஒரு மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன, இன்னசென்ட்டாக கேட்குறான் பாருங்க. ஆண்டவரே சொல்கிறார், இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிற நீ இஸ்ரவேலில் போதகனாக இருக்கிற, உனக்கு இன்னுமா தெரியும், இது கூடவா தெரியல ஆண்டவரே. ஆமே, எவ்வளோ ஒரு அருமையான மனுஷன். ஆமே. அப்போ பாருங்க, அடுத்தது 5ஆம் வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே, குட் எர்த், நல்ல இருதயங்களிலே, எங்கள் இருதயங்களிலே. அப்போ நம்ம அதனுடைய சங்கீதம் 119 130 மீண்டும் போடுங்க. அது வேத வசனத்தின் பிரசித்தம். அதுக்கு என்ன போட்டிருக்காங்க வேர்டில்? என்ட்ரன்ஸ். Psalm 119 130. The entrance of thy words giveth light. என்ட்ரன்ஸ்னா என்னது? நுழைவு. வெரி குட். நுழைவு இஸ் டிரான்ஸ்லேட்டட், இது கேஜேவியில் வருது என்ட்ரன்ஸ். அதர் டிரான்ஸ்லேஷனில் எப்படி வருதுன்னா அது டிரான்ஸ்லேஷனில் எப்படி வருதுன்னா அன்ஃபோல்டிங், அப்படின்னா விரிவடைகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. NIVயில் இதுக்கு எப்படி போடப்பட்டிருக்குன்னா டிஸ்க்ளோசர், மறைபொருளை வெளிப்படுத்துவது, அன் ஓப்பனிங் அப். என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்துன்னு இருக்குல்ல, மறைபொருள்களை வெளிப்படுத்துவது, நிக்கோதேமுக்கு மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் இவங்களுக்கு மறைபொருளை தேவனே வெளிப்படுத்துவார். எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் சொல்லி நான் இன்னைக்கு உள்ள சப்ஜெக்டை முடிக்கிறேன். ஆமென். லூக்கா 24 32 35 இது ரெண்டையும் படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? புரியுதா? அப்பொழுது அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது, போதக சிக்ஷை, ஜீவ வழி, இவைகளை கேட்டு 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 விளக்கம் காட்டி, எவ்வளோ வார்த்தையை கேட்டாலும், எவ்வளோ பைபிள் ஸ்டடியில் வந்தாலும், எவ்வளோ அபிஷேக கூட்டத்தில் வந்தாலும், எவ்வளோ ஆவிக்குரிய வார்த்தையை கேட்டாலும், இன்னும் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியலைன்னா, வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். வசனம் பிரசித்தம் தந்து பேதையாகிய என்னை என்ட்ரன்ஸ் என்ன சொன்னேன்? ஓப்பனிங் அப். உங்களை திறக்கணும், உங்கள் இருதயம் திறக்கணும், திறந்து பேசணும், இருதயம் திறந்து பேசணும். இந்த வார்த்தையை கூட பேசியிருக்கு. எம்மாவு சீசர்கள் சொல்கிறாங்க பாருங்க, இங்கிலீஷில் படிப்பா. And they said one to another, did not our heart burn within us while he talked with us by the way, and while he opened to us the scriptures. வேத வசனங்களை விளக்கம் காட்டின போது. நிறையா வீடுகளில் தனியாக வீடு சந்திக்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. சில வீடுகளில் ஆண்டவர் போன உடனே ஷட் மூடிடுவார். பைபிளே எடுக்க மாட்டேன் வெளியில். என்னன்னே தெரியாது, நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். இவங்க கேட்க மாட்டாங்க. சில இடங்களில் மட்டும்தான் பைபிளை திறக்க வைப்பார். இவங்க நல்லா கவனிங்க, இது உண்மை உண்மை உண்மை. அவர் வேத வசனங்களை விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே, நீ இங்கன்னு இல்லைம்மா, நீ எங்கே போனாலும் வேத வசனம் ஒன்று தான். நீ அமெரிக்காவில் போய் வேத வசனத்தை கேட்டாலும் அங்கே ஒன்று தான்.
அங்கே போதக சிக்ஷை சொல்லாமல் பெயிண்ட் அடித்து சும்மா கேக்கில் க்ரீம் போட்டு உனக்கு கொடுத்தா அது வேற. போதக சிக்ஷை, கட்டளையே விளக்கு. போதக சிக்ஷை ஜீவ வழி, சும்மா இல்லை. கடிந்து கொண்டு உன்னைய உணர்த்துவித்து உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கர்த்தர் உனக்கு ஆட்களை அனுப்பிச்சு கர்த்தர் பேசுகிறார். நீ இன்னும் பழைய நிலைமையிலேயே உட்கார்ந்து கிடந்தீங்கன்னா எப்படி உன் இருதயம் எம்மாவும் சீஷர்கள் இருதயத்தை போல வரும்? அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 35ஆம் வசனம், வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எவ்வளோ அருமையாக பாருங்க, ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே இங்கே ஓடிட்டு இருந்தாங்க. எந்த சபைக்கு போகலாம், இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா. அவுட்வேர்ட் வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய வேத வசனத்தின் பிரசித்தம், நம்முடைய வேத வசனத்தின் பிரசித்தம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க, எனக்குன்னு என்ன வார்த்தையா பேசுகிறீங்க, எனக்குன்னு பேசுகிறீங்களா, எனக்குன்னு கர்த்தர் பேசுகிறாரா? இருதயத்தை திறந்து வைக்கிற பாரு. அப்போ இருதயம் பர்ன். கேளு, கேளு, இது கீழ்ப்படி. இந்த வார்த்தை எப்பவும் வராது. இந்த ஸ்பார்க் உனக்கு எப்பவும் இருக்காது. இப்போ உனக்கு ஸ்பார்க் ஆகுது, விடாத. ஆமென். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம், இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு வராமலே போகலாம். ஆமென். வேத வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையாகிய என்னை உணர்வுள்ளதாய் மாற்றும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். ஆமென். எ லேம்ப், விளக்கை குறித்து கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வெளிச்சமான வார்த்தை, வெளிச்சமான நடத்தை, வெளிச்சமான தேவன், வெளிச்சமான சபை, அல்லேலூயா, வெளிச்சமான ஐக்கியம், வெளிச்சத்தை போல வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற ஐக்கியம். கர்த்தாவே, இன்றைக்கும் பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சம், பிரசித்தம் கொடுத்து பேசியிருக்கிறீர். தனிப்பட்ட இருதயத்திற்கென்று தெளிவாக எடுத்து கொடுத்து பேசியிருக்கிறீர். எப்படி அம்மா சீஷர்கள் அந்த வார்த்தை, திஸ் வேர்ட் ஃபார் மீ, எங்களுக்கு இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ உணர்வோம், இந்த வார்த்தை எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. நான் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் போலும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய். இயேசுவே, எனக்கு உதவி செய். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கட்டும். அந்தகாரத்தில் நடக்கும்போதும், அந்தகாரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போதும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உமது, ஆமென், வசனத்துக்கு நான் காத்திருந்து ஜெபிப்பேன். அப்பா, நான் காத்திருந்து நான் பேசுவேன். ஆண்டவரே, அவைகளின் அர்த்தத்தை உணர்ந்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எப்படி தெரிந்து கொண்டாலோ, அந்த வார்த்தையின் பங்கை தெரிந்து கொண்டாலோ, அந்த நல்ல சாட்சியின் பங்கை, இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற நல்லது என்கிற அந்த பங்கை தெரிந்து கொண்டாலோ, அதே போல் நானும் நல்லது என்கிற பங்கை தெரிந்து கொள்ளட்டும். சபை தெரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் அப்படியே செய்து ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.